கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்கள், மத்தேயு 13 கடைசி வசனத்தில் இருக்கு, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை அப்படின்னு. ஆண்டவரே நேரில் இருக்கிறார். ஆண்டவரே நேரடியாக இருந்துமே அவரால் அங்கே அற்புதம் செய்ய முடியலை. காரணம் என்னென்னா, அவர்களை சுற்றி இருந்தவங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இல்லாமல் போக மாட்டார். எப்போவுமே இருப்பார், கூடயே தான் இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் காப்பாற்றுவார். எப்போ நம்ம கூட இருப்பார். ஆனால் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த வசனம் தான். பாருங்கள், அவர் இருந்துமே அவரால் அற்புதம் செய்ய முடியாததுக்கு போனக்கு ஒரே காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். அவங்க விசுவாசிச்சிருந்தாங்கன்னா நிறைய அற்புதத்தை இந்த இடத்துல செஞ்சுருப்பார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்ம செயல்பட விடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே விசுவாசம் தான். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் சுதந்திரமாக செயல்பட முடியும். நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை நடத்த முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர்.